கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. யோபுவை வாழ்க்கை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். யோபு ஒரு குற்றமற்ற மனிதன். ஆனால் சாத்தானுக்கும் கர்த்தருக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில இமைப்பொழுது கர்த்தர் அந்த யோபுவை கைவிட்டார். ஆனால் அதை குறித்து யோபு சற்றேனும் கலங்கவில்லை. நான் நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிறேன், என் தேவன் நீதிபரர், எனவே நிச்சயமாய் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவ்வளவு பெரிய பெருத்த ஒரு நெருக்கத்தின் மத்தியிலும் விசுவாசத்தோடு யோபு சொன்னக்கூடிய காரியம், என்னுடைய கண்கள் அவரை காணும், என்னுடைய கண்களை காணும், அந்நிய கண்கள் அல்ல என்று சொல்லி அந்த தன்னை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி மறுபத்தில் தன்னை தேற்றிக்கொள்ளக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா இமைப்பொழுது கைவிட்டது போல அந்த சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் அவருக்கு முன்னிலையை பார்க்கலும் பின்னிலையை 2 மடங்கு ஆசீர்வித்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளையில் சாத்தான் நம்மை குறித்து கர்த்தரிடத்தில் சேலஞ்சு பண்ணுவான். அவன் மறுதளித்து விடுவான், அவன் இல்லைன்னு சொல்லிடுவான், அவன் அறியேன்னு சொல்லிடுவான், அப்படி சொல்லி நம்மை குறித்து அவன் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினாலே ஒருபோதும் என்னுடைய பிள்ளை அப்படி சொல்ல மாட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த போராட்டத்தினாலே, கர்த்தருக்கு அவனுக்கு நடக்கிற இந்த போராட்டத்தினாலே ஒரு இமைப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை கைவிட்டது போல காணப்படக்கூடிய சூழ்நிலையில் வரும். அந்த நேரத்தில் நாம் உறுதியாய் நின்று கொண்டு இருக்கும்போது அக்கினி சாலைக்குள்ளே போனாலும் கூட கர்த்தர் காத்துக்கொள்வான்னு சொல்லி போனது கர்த்தரே அவர்களோடு பிரவேசித்தார். அதுபோல் கர்த்தரே வந்து நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்வார், ஒத்தாசையை உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கால வேளையில் இமைப்பொழுதும் கைவிட்டம் மாட்டாது. இமைப்பொழுது என்பது ஒரு கண்ணை மூடி திறக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த நிமிடம் சாத்தானால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இமைப்பொழுது என்று சொல்லக்கூடிய காரியத்தை கூட கர்த்தர் காத்துக்கொள்வார். நிச்சயமாய் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். எனவே இந்த சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு இடைவெளியை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். அந்த இடைவெளி உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோபை போல நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் அவன் உட்புகாதபடி நம்ம வேலையெடுத்து காத்துக்கொள்வார். அவன் வெட்கப்பட்டு போகும்படியான காரியத்தை செய்வார். யோபனுடைய நிலையை பார்த்து முன்னிலையை பார்க்க பிள்ளை 2 மடங்கு ஆசீர்வித்தார். நாம் கர்த்தருக்காக சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சோதனையை அவன் வென்றவுடனே அவனுக்கு இரட்டிப்பான பலனை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் பலனை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோதரிக்கிற கர்த்தாவே. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபனுடைய சோதனையை நாங்கள் பார்த்துருக்கிறோம். கர்த்தருக்காக விசுவாசத்தோடு யோபு நின்றதுனாலே இந்த சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது போய் வெட்கப்பட்டு போனபடினாலே கர்த்தாவே அவன் கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியாக இருந்ததினாலே அந்த சாத்தானுடைய செயல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதப்பா. அவனுடைய சாத்தானுடைய கிரியெல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படியாவது யோபு கர்த்தரை மறுதளிக்க முடியாது செய்ய வேண்டும் சொல்லி மிகுந்த பிரயாசப்பட்டான். ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட இமைப்பொழுது கூட யோபு மறுதளிக்கவில்லை. அதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த யோபுவை நீர் கர்த்தாவே ரெட்டிப்பா நீர் ஆசீர்வதியும் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல் இமைப்பொழுது கூட கர்த்தாவே நாங்கள் உம்மை மறுதளிப்பது கிடையாது. இமைப்பொழுது கூட நாங்கள் சோதனை மத்தியில் அறியேன் என்று சொல்வது கிடையாது. இமைப்பொழுது கூட நாங்கள் கர்த்தாவே தெரியாதுன்னு சொல்வது கிடையாது. கர்த்தாவே அந்த இமைப்பொழுதும் இடைவிடாமல் நாங்கள் துதித்து கொண்டு தான் இருக்கிறோம், ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம், இடைவிடாமல் உம்மை ஆராதித்து கொண்டு தான் இருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தாவே அந்த இமைப்பொழுது எங்களை கைவிட்டது போல காணப்பட்டாலும் அது எங்களுக்கு ஒரு துதி நேரமாய், ஜெபத்தின் நேரமாய், அதை உம்மை போற்றுகிற ஒரு நேரமாய் மாறி போய்விடுறதுனாலே அந்த இமைப்பொழுது கூட எங்களுக்கு தெரிவது கிடையாதப்பா. அப்படியா நீர் கர்த்தாவே இமைப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது எங்களை கைவிட்டேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாத அளவுக்கு நாங்கள் துதி சோத்திரத்தில் ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறதுனால கர்த்தாவே நீர் எங்களை யோபுவை போல 2 மடங்கு ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருப்பக்கா சோத்திரம் கர்த்தா. அப்படியா நீர் இப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்திலும் கர்த்தாவே
இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இமை பொழுது நம்மை கைவிட்டது என்று சொல்லக்கூடிய காரியம் நமக்கே தெரியாதபடி என்று சொன்னால், நாம் எப்பொழுதும் துதி சோத்திரம் ஆராதனை என்று சொல்லக்கூடிய நெல்லை கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறனாலே அந்த நேரம் எப்போது வந்தது எப்பொழுது கடந்து சென்றது இது தெரியாதபடி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.